இங்கே எதுவும் கடை இருக்கனா கீழே போய் சாப்பிட்டுட்டு வரணும். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். என் பேக்லாம் இங்கே வச்சாச்சு. பேக்லாம் இங்கே உள்ளே வச்சுட்டேன். இப்போ நானும் சைக்கிள் மட்டும்தான் போகிறோம். மறுபடியும் ஏற்றத்தை இறங்கி தான் போகணும். கடை கீழே தான் இருக்குது. இங்கே மேலே போனால் அடுத்தது இன்னொரு 10 கிலோமீட்டரில் கடை இருக்குது போல். சாப்பிட்றதுக்கே இங்கே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது பாருங்கள். நான் நினச்சி கூட பார்க்கல. என் கேஸ் வேறு இருக்குல்ல, கேஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னா நான் அடைச்சி 2 மாதம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி இப்போ ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. நான் ஏதோ ஒரு ஆர்வக்குள்ளால் கேஸ் எடுத்து பார்த்தா எரியவே இல்லை. என்னடா லைட்டாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் தீந்துடுச்சு. இது இங்கே நிரப்பவும் முடியாது. சும்மா சிலிண்டர் தூக்கிட்டு சுமக்க முடியாது. எங்கேயாவது வச்சுட்டு திருப்பி வரும்போது எடுத்துக்கணும். இப்போ இந்த கடையில் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்கான். அதான் சொன்னேன் இல்லை, இருந்தால் நூடுல்ஸ் இருக்கும், மோமோ இருக்கும், இல்லைன்னா சோறு 250-300 இருக்கும். நூடுல்ஸ் 120 ரூபாவா. ஓகே, இதை சாப்பிட்டுட்டு இனி அடுத்த மீல் நாளைக்கு தான். நைட்லாம் இதுதான் நைட் டின்னர். இப்போ மணி 6:12 ஆச்சு. இந்த டின்னர் அப்படியே முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் இந்த மலை ஏறணும். அந்த ஃபன் என்பது மலை ஏற்றம் இருக்குது. அப்புறம் ஒரு 5 கிலோமீட்டர் போய் இறக்கும், மறுபடியும் இறக்கம் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் பிரச்சனை இருக்காது, சமாளிச்சிடலாம். நம்பிக்கை தானே எல்லாமே. இது நம்ம முட்டை நூடுல்ஸு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கீரை போட்டிருக்காங்க, முட்டை போட்டிருக்காங்க, அப்புறம் பச்சை மிளகாய், ஆனியன், வெங்காயம், கேரட்டு. இது 80 ரூபாங்க இந்த ஊருக்கு. பரவாயில்ல. இது 120 ரூபா முட்டை போட்டால் 120. பட் பரவாயில்லைங்க, ஒர்த்து தான். ஏன்னா இப்போ 120. இருட்டில் ஓட்டிட்டு அந்த பெட்ரோல் பம்பை கண்டுபிடிக்கணும்ல. சைக்கிள் தெரியுதா? சைக்கிள் எங்கேயா? இந்த இருக்கு இங்கேயும் போல் தான் இருக்குது. கிளம்ப வேண்டியதான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? எனக்கு ஒன்றும் தெரியலை. வந்துட்டோம் ஒரு வழியா. ஹலோ, டேய் வா. டென்ட் பேக் பண்ண போகிறேன், கிளம்ப போகிறேன். இங்கே வேறு டாக் இருக்குது. எங்கே போனாலும் டாக் வந்துருக்கோம் பின்னாடியே. அவனுக்கு என்னென்னா நேற்று வேறு ஏதோ பெஞ்சு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இதில் அதை கண்டுபிடிச்சி வருது. அவன் நிற்கிறான், காணிக்கிறான். டெய்லி நமக்குன்னு ஒருத்தன் வந்துடலாம். இன்னைக்கு இவன், நேற்று அவன், இன்னைக்கு இவன். என்னடா டே என்ன இவனோட ஸ்பர் பாருங்களேன், கொஞ்சம் ஸ்கின் பாருங்கள். சும்மா இருப்பேன் வீடியோ எடுக்கிறதில்ல. இங்கே பாரு, இந்த செம்மறி ஆடு இருக்குல்ல, அதோட இது மாதிரி இருக்குது. இவன் இவன் மவுண்டன் டாகு. பாரு பார்த்தீங்களா, பயணி ஷார்ப்பாக இருக்கா. இப்போ காலையில் பெட்ரோல் பம்ப்லேருந்து கிளம்பி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஏற ஆரம்பிக்கணும். ஃபுல்லாகவே ஏற்றம்தான் சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரில. காலைல சாப்பிட்றதுக்கு வேறு இங்கே ப்ராப்பராக எதுவும் கிடைக்கிறது இல்லை. இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவரில் ஏதாவது கிரேவியில் ஊற்றி சாப்பிட்றாங்க, இல்லைன்னா பொரிக்குள்ளே ஏதாவது கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றாங்க. நமக்கு இன்னைக்கு அவளோ பொரியோன்னு தெரிலையே. அது நானே எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நம்ம சரஸ்வதி பூஜை முடிஞ்சுன்னா அவல் சாப்பிடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் சாப்பிட்றாங்க, டின்னருக்கு அவல் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் முடிஞ்சிடுது. அவலை ஊற்றி உங்களுக்கு கிரேவியை ஊற்றினா போதும், சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. हेलो, खाने के लिए क्या है?
இது சிக்கன் தரேன்னாங்க. எவ்வளோன்னு தெரில. 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். என்ன இருக்குது அவலும் சிக்கனும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஒரு சாப்பாடு போல் கொடுத்துட்டு दीदी मेरे पास 200 थी ना या चार्ज போட்டிருக்கேன். நேற்று நைட்டு நான் சார்ஜ் போடல. ஸோ சார்ஜ் போட்டிருக்கேன். ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. ஏதோ சின்ன பேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வேறு ஏதோ ஊற்றிட்டே போகிறாங்க. என்னென்னு தெரில. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. மூக்குக்குள்ளே போகுது. கண்ணாடி போட்டால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ கேமரா மேலே போகுது. கஷ்டம்தான். எப்படியோ கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போக வேண்டியதான். பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டல்னு சொன்னாங்க. இதுவும் மூடி இருக்குது. அடுத்த ஹோட்டல் எவ்வளோ தூரம்னு தெரில. பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு போய் நம்ம முஞ்சலுக்கு என்ன வாங்க முடியும் வாங்கிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இதாக இருக்குது. இந்த கடையில் சாப்பாடு நல்லா இருக்குமே. குட்டி கடை இதான் வந்துடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியல பேக் பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்ப வேண்டியது. எப்படியும் உருட்டிட்டு தான் போகணும். அடுத்த ஒரு 15 கிலோமீட்டர் பெத்தினி பஸார் இருக்குது. பெத்தினி பஸார்லேருந்து குர்மி போகணும். அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 நாளில் நான் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போயிடுவேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. சவுச்சோ பண்ண சொல்லியிருக்கேன். சவுச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நூடுல்ஸ் தாங்க. அது இங்கே பேர் சவுச்சோ. இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே எதுவுமே கிடையாது இந்த கடையில். நூடுல்ஸு, தண்ணி, பியர், அவ்வளோதான். பியர் கிடைக்கிது, ஆனால் சோறு கிடைக்க மாட்டேங்குது. நான் கடுப்பாக இருக்குது. பவர் பேங்க் ஓரளவு சார்ஜ் ஆகிடுச்சு. 3 இது இருக்குது. அதனால இது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக ஓடிடும் பெத்தினி பஸார் போகிற வரைக்கும். இப்போது நான் கேமராவை சார்ஜ் பண்ணணும். அப்புறம் ஃபோனையும் சார்ஜ் பண்ணணும். ஃபோன் ஒரு 6% தான் சார்ஜ் நிற்கிது. போட்டுட்டு கொஞ்சம் ரூட்ஸும் பார்க்க வேண்டியதுக்கு பேஸ் கேம்புக்கு. அதுவும் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி தான் ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் இங்கே 1 hour எடுத்து இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆவி பறக்க சூடாக இருக்குது. இப்படி ஒரு கல்லுக்கு மேலே உட்காந்துருக்கேன். செம்ம வெயில். ரோடை பார்த்திங்கன்னா அப்படி ஃபுல்லாக தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஏறி அந்த மேலே போகணும். இனி தண்ணியும் தீர்ந்து போச்சு. தண்ணிக்கு என்ன பண்ணதான்னு தெரில. குச்சி வச்சு நீ பட்டு வச்சுருக்கேன்.